தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கு ஒரு சொட்டு காவேரி தண்ணீரை கூட கொடுத்திடக் கூடாது என்று போராடுகிறார்கள் கர்நாடகாவின் மக்களில் இருந்து அரசியல்வாதிகள், நடிகர்கள் வரையும். 2016 நடந்த இந்த சம்பவத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 15,000 கன அடி தண்ணீரை தாங்கள் என்று தமிழ்நாடு கேட்டபோது எங்களுக்கே விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் பத்தாது, அதனால் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்கிறது கர்நாடகா. தமிழ்நாடு கேட்டு பார்க்கிறது, அப்பவும் கேட்கவில்லை. மற்ற மாநிலங்கள் சொல்லி பார்க்கிறது, அப்பவும் கேட்கவில்லை. மத்திய அரசை எச்சரித்து பார்த்தபோதும் கூட கர்நாடகா கேட்கவே இல்லை. இறுதியாக காவிரி மேலாண்மையை கர்நாடகாவுக்கு சென்று பார்த்துவிட்டு, உங்களுக்கு தான் போதுமான அளவு நிறையவே தண்ணீர் இருக்கிறது, அப்போது தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுங்கள் என்று சொன்னபோது அப்பவும் கூட தமிழ்நாட்டுக்கு எல்லாம் எங்களால் தண்ணி கொடுக்க முடியாது என்று தைரியமாக சொல்லி இருக்கிறது கர்நாடகா. இதே ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் கர்நாடகா இப்படி பேசி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. இப்போ தண்ணீர் தரமாட்டோம் என்று வீதியில் இறங்கி போராடுபவர்கள் எல்லாம் சில வருடங்களுக்கு முன்னால் வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று வாயை திறந்து கூட சொல்ல மாட்டார்கள். காரணம், அதற்குதான் எல்லை வீரன் என்று சொல்லக்கூடிய காவிரியை காத்த வீரப்பன் இருந்தார். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்.